Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா parts of speech. இந்த parts of speechல conjunction இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Okay, இந்த வீடியோக்குள்ள போகலாம். Okay, இந்த parts of speechல வந்து நான் already 6 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். என்னன்னா noun, pronoun, adjective, verb, adverb, அடுத்த preposition. ஓகே, இந்த 6 டைப் பத்தி நான் ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியா அப்லோட் பண்ணிருக்கேன். அத பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இத பாருங்க. அப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து 7th டைப் conjunction இத பத்தி தான் பார்க்க போறோம். இது conjunction அப்படினா தமிழ்ல இணைப்பு சொல். ஓகே, இணைப்பு சொல், இணைக்கிறது. ஓகே, இது வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. இப்போ ரெண்டு வார்த்தை, ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு வேர்ட்ஸையும் இணைக்க கூடியதா என்னது கன்ஜங்ஷன். அல்லது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, ரெண்டு வாக்கியங்கள், அந்த ரெண்டு வாக்கியங்களை ஒரு வாக்கியமா ஒரு சென்டென்ஸா இணைக்க கூடியதா என்னது கன்ஜங்ஷன். ஓகே, கன்ஜங்ஷன் என்ன? ரெண்டு வார்த்தைகள் இல்லைன்னா ரெண்டு வாக்கியங்கள், இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லைன்னா ரெண்டு வாக்கியங்களை இணைக்க கூடியதா என்னது conjunction. ஓகே, இல்ல எக்ஸாம்பிள் பாருங்க, ஷான், ரவி, இப்படி ரெண்டு பேர் இருக்கா, இந்த ரெண்டையுமே நம்ம இணைக்கணும். அப்ப எப்படி? ஷான் இருக்கு, ரவி இருக்கு. அப்போ இதை இணைக்கும் போது என்ன? ஷான் மற்றும் ரவி, இப்படி என்ன சொல்லுவோம்? ஷான் மற்றும் ரவி. அடுத்து பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. ஷான் பீச்சுக்கு போனா, ரவி பீச்சுக்கு போனா, ரெண்டு பேருமே பீச்சுக்கு தான் போயிருக்காங்க. ஷான் பீச்சுக்கு போனா, ரவி பீச்சுக்கு போனா. இது ஒரே சென்டென்ஸ் நம்ம மாத்தணும்னா ஷான் மற்றும் ரவி பீச்சுக்கு போனார்கள். ஓகே, புரியுதா? ஷான் மற்றும் ரவி பீச்சுக்கு போனார்கள். இது ஒரு சென்டென்ஸா மாத்திட்டோமா? இப்படிதான் நம்ம மாத்த போறோம். ஓகே, கன்ஜங்ஷன்னாலே இதுதான். ரெண்டு சென்டென்ஸ் இப்படி தனித்தனியா இருந்தா அது ஒரே சென்டென்ஸா சேஞ்ச் பண்றது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கன்ஜங்ஷன் என்னலாம்னா and, because, so, on. இந்த 4 டைப்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்டா பார்க்க போற கன்ஜங்ஷன் என்னன்னா and. andனா தமிழ் மீனிங் மற்றும். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும் தானே, and அப்படினா மற்றும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள், பிரியா went to the shop. பிரியா went to the shopனா என்ன? பிரியா வந்து ஷாப் கடைக்கு போனாள். wentனா என்னது? go, goனா போகிறது. ஓகே, goனா என்னது? போகிறது. goட past went, goட past என்ன? went. அப்போ என்ன? போகிறதுக்கு past போனாள். ஓகே, அப்போ பிரியா went to the shop. அடுத்து பாருங்க, அபி went to the shop. பிரியாவும் கடைக்கு தான் போனா, என்ன? அபியும் கடைக்கு தான் போயிருக்கா. அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம இணைக்கணும். இணைச்சு எப்படி சொல்லுவோம்? என்ன? பிரியா ஒரே சென்டென்ஸா மாத்தணும். பிரியாவும் கடைக்கு போயிருக்கா, அபியும் கடைக்கு போயிருக்கா. அப்போ பிரியா and அபி, பிரியா மற்றும் அபி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன? பிரியா and. ஓகே, and இதுதான் என்னது? ரெண்டையும் இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்ட். அப்போ பிரியா and அபி went to the shop. புரியுதா? பிரியா and அபி went to the shop. பிரியா and அபி வந்து கடைக்கு போனார்கள். நம்ம சொல்லுவோம்ல, பிரியாவும் அபியும் கடைக்கு போயிருக்காங்க, அதுதான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, I like red color. எனக்கு ரெட் கலர் பிடிக்கும். அடுத்து I like green color. எனக்கு கிரீன் கலரும் பிடிக்கும். அப்படி ரெண்டு சென்டென்ஸ் தான் இருக்கு. அது வந்து இணைக்கணும்னா எப்படி இணைப்போம்? எனக்கு ரெட் கலரும் பிடிக்கும் and எனக்கு என்ன? கிரீன் கலரும் பிடிக்கும். அப்ப சேர்த்து சொல்லும் போது என்ன? ரெட் and green. ஓகே, அதுதான் இணைக்க போறோம். அப்போ I like red and, இதுதான் அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்ட். I like red and green.
color. Okay, I like red and green color. எனக்கு வந்து ரெட் கலரும் பிடிக்கும், ரெட் அண்ட் கிரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லு. ஓகே, இப்ப புரியுதா? இப்ப ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னா அத வந்து ஒரு சென்டென்ஸா ஆக்கணும். அதுக்கு என்ன தேவை? கன்ஜங்ஷன் வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் and வந்து இப்போ ரெண்டு சென்டென்ஸா இருக்கு, அத வந்து நம்ம ஒரு சென்டென்ஸா ஆக்கணும் அப்படின்னா என்ன and யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, and எங்க யூஸ் பண்ணனும் தெரிஞ்சதுல. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கன்ஜங்ஷன் என்னன்னா because அப்படின்னா தமிழ்ல ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏனெனில். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும், எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அவள் எல்லாரிடமும் அன்பாக இருப்பாள். அவ வந்து எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும், அவள் எல்லாரிடமும் அன்பாக இருப்பாள். இத ஒரே சென்டென்ஸா ஆக்கணும். எப்படி பாருங்க, இந்த பிகாஸ் ஏனெனில் இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு சென்டென்ஸ் இந்த பிகாஸ்க்கு முன்னாடியே இருக்கும் ஒரு சென்டென்ஸ், இந்த பிகாஸ்க்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஓகே, அந்த நடுவுல தான் என்ன வரும்? பிகாஸ் ஏனெனில். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது என்னன்னா எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். இது வந்து நடக்கத நம்ம சொல்லுவோம், எல்லாருக்கும் அவளை பிடிக்கும் அப்படின்னு நடக்கத சொல்றோம். ஆனா ஏன் பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அதுக்கான ரீசன் நம்ம ரெண்டாவது தான் சொல்லுவோம். இந்த பிகாஸ்க்கு அப்புறம் சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நடந்தத சொல்லுவோம், எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு அந்த ரீசனை செகண்டா சொல்லுவோம். ஏன்னா அவ எல்லாரிடமும் அன்பாக இருப்பாள். நம்ம சொல்றோம் பாருங்க, எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஏன்னா ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவ எல்லாரிடமும் அன்பாக இருப்பாள். அப்போ அதுக்கான ரீசன் வந்து செகண்டா சொல்றோம். ஃபர்ஸ்ட் நடக்கிறத சொல்றோம். ஓகே, நடந்தத சொல்றோம், எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அதுக்கான ரீசன் ஏன் பிடிக்கும், அந்த ரீசன் வந்து செகண்டா சொல்றோம். அப்போதான் நம்ம என்னது பிகாஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இதுலதான் என்னது பிகாஸ், எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஏனெனில், ஏனென்றால் அவள் எல்லாரிடமும் அன்பாக இருப்பாள். ஓகே, இதுலதான் என்ன வரும்? ஏனெனில் இல்ல ஏனென்றால். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் சட்டை திருப்பி கொடுத்தேன். அடுத்து இது பாருங்க, அது சைஸ் சிறியதாக இருந்தது. இப்போ நம்ம நடந்தத சொல்றோம், நான் வந்து சட்டையை திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கான ரீசன் என்ன? அது வந்து சைஸ் சிறியதாக இருந்தது, இல்ல சைஸ் வந்து பெருசா இருந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த சட்டை எனக்கு பிடிக்காம இருந்து. அப்போ அந்த அதுக்கான ரீசன் நிறைய இருக்கலாம். அந்த ரீசன் வந்து செகண்டா நம்ம சொல்றோம். அது என்ன நடந்தது, நான் சட்டையை திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நடந்தது சொல்லுவோம்ல, அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிகாஸ். நான் சட்டையை திருப்பி கொடுத்தேன், ஏன் கொடுத்த அதுக்கான ரீசன் செகண்ட் டைம் சொல்றோம். அதுக்கு இடையில தான் என்னது பிகாஸ் வரும். ஓகே, பிகாஸ் ஏனெனில் நான் சட்டையை திருப்பி கொடுத்தேன், இது வந்து நடந்த இது. ஆனா ஏனெனில் ஏன் கொடுத்த அப்படின்னா அது சைஸ் சிறியதாக இருந்தது. அதுக்கான ரீசன் பிகாஸ், அது வந்து சைஸ் சிறியதா இருந்தது. ஓகே, புரியுதா? பிகாஸ் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, I couldn't come. I couldn't come னா ஐனா நான், கம்னா என்னது வரது. ஆனா couldn't come அப்படின்னா நான் என்னால் வர முடியவில்லை. ஓகே, அந்த couldn't சேரும்போது ஐ வந்து என்னதான் மாறும்? என்னால். ஓகே, can, good இதெல்லாம் வரும்போது ஐங்கிறது நான் வரும். அப்போ நான் அப்படின்னா பாருங்க, ஐனா நான் அர்த்தம், நான். ஆனா என்ன can, good இதெல்லாம் வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னா என்னால். ஐனா என்னால். ஓகே, அப்போ என்னால் வர முடியவில்லை. I couldn't come னா என்னால் வர முடியல. at the second sentence பாருங்க, it rained மழை பெய்தது. மழை பெய்தது. rained னா past முடிஞ்ச
முடிஞ்சது. அப்போ பெய்தது, பெய்து முடிஞ்சாச்சு. அதுதான் இட் ரெயின்ட், பெய்தது. அப்போ இத வந்து ரெண்டு சென்டென்ஸா இருக்கிறத ஒரு சென்டென்ஸா நம்ம மாத்தணும். அந்த ஒரு சென்டென்ஸா எப்படி மாத்துவோம் பாருங்க. I couldn't come, என்னால் வர முடியவில்லை. அதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் என்னால் வர முடியலைன்னு சொல்லிட்டு நான் நடந்தது சொல்றேன். ஆனா அதுக்கான ரீசன் ஏன் வரல, அதுக்கான ரீசன் உண்டுல்ல. அப்போ என்ன? மழை பெய்தது. ஓகே, ரீசன் ரெண்டாவது இருக்கு, ஏன்னா மழை பெய்தது. ஓகே, அப்போ I couldn't come, என்னால் வர முடியவில்லை. Because, ஏன்னா because ஏன்னா it rained, மழை பெய்தது. ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம இணைச்சிட்டோமா? அடுத்து பாருங்க. பிரியா doesn't come to school. பிரியா doesn't come to school. பிரியா ஸ்கூலுக்கு வரவில்லை. ஓகே, பிரியா வந்து ஸ்கூலுக்கு வரவில்லை. doesn't அப்படின்னா என்ன? நெகட்டிவா பேசுறோம். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அப்போ வரவில்லை. அடுத்து பாருங்க. she has fever, அவளுக்கு fever. அப்போ பாருங்க, பிரியா doesn't come to school. பிரியா ஸ்கூலுக்கு வரவில்லை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடந்ததை சொல்றோம், அடுத்து என்ன ரீசன் சொல்றோம். செகண்ட் ரீசன், அவளுக்கு ஃபீவர். அவளுக்கு ஃபீவர்னால இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. ஓகே, அப்போ பிரியா doesn't come to school because, இந்த ரெண்டு இணைக்கக்கூடியது என்னது? because, ஏன்னா அவளுக்கு ஃபீவர். ஓகே, அப்ப because எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா, because வரும்போது ரீசன் வந்து பிகாஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஓகே, நம்ம வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நடந்தது சொல்லுவோம், அதுக்கு அடுத்துதான் பிகாஸ்க்கு அப்புறம் தான் ரீசன் வரும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கன்ஜங்ஷன் என்னன்னா சோ. சோனா மீனிங் என்ன? அதனால். ஓகே, சோனா என்ன? அதனால். இந்த சோக்கும் பிகாஸ்க்கும் ஒரு சின்ன கன்ஜங்ஷன் இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமா தான் வரும். பிகாஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஏனெனில். ஓகே, பிகாஸ் ஏனெனில். இப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, எனக்கு ஃபீவர். இது வந்து ஒரு சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் பள்ளிக்கு போகவில்லை. இப்போ எனக்கு ஃபீவர், அது வந்து ஒரு ரீசன் தானே, எனக்கு ஃபீவர், அதனால நான் பள்ளிக்கு போகல. எனக்கு ஃபீவர்ங்கிறது ஃபர்ஸ்ட் நான் ரீசனா சொல்றேன். நான் பள்ளிக்கு போகல, நடந்தத சொல்றேன். ஓகே, அப்போ சோ அதனால், இந்த சோ யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரீசனை சொல்லிடுவோம், அதுக்கு அடுத்துதான் நடந்ததை சொல்லுவோம். நான் பள்ளிக்கு எனக்கு ஃபீவர், எனக்கு ஃபீவர்ங்கிறது ஒரு ரீசன், அதனால நான் என்ன பண்ணுனேன்? நான் பள்ளிக்கு போகவில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரீசனை சொல்லிடுவோம், அதுக்கு அடுத்துதான் நடந்ததை சொல்லுவோம். அதனால நான் பள்ளிக்கு போகல அப்படின்னு நடந்ததை சொல்லுவோம். அப்பதான் என்ன யூஸ் பண்ணணும்? சோ. இந்த ரெண்டு வாக்கியங்களை இணைக்க கூடியது என்னது? சோ. அதனால், எனக்கு ஃபீவர், அதனால் சோ நான் பள்ளிக்கு போகவில்லை. ஓகே, சோ நான் என்ன தமிழ்ல? அதனால். அதனால் நான் பள்ளிக்கு போகவில்லை. புரியுதா? இது பிகாஸ் அப்படின்னா எப்படி எடுக்கணும்? பிகாஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம நடந்ததை சொல்லுவோம். நான் பள்ளிக்கு போகல, நான் பள்ளிக்கு போகல. ஏன்னா எனக்கு ஃபீவர். ஃபர்ஸ்ட் வந்து நடந்ததை சொல்லுவோம் பிகாஸ்க்கு, அதுக்கு அடுத்துதான் ரீசனையே சொல்லுவோம். ஆனா சோ அப்படிங்கிற இந்த பேட் கன்ஜங்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரீசனை சொல்லிடுவோம். எனக்கு ஃபீவர், அதனால நான் இன்னைக்கு பள்ளிக்கு வரல. ஓகே, புரியுதா? சோக்கும் பிகாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, பாருங்க. மை கேட் வாஸ் ஹங்கிரி. என்னுடைய பூனை வந்து பசியால் இருந்தது. மை கேட், என்னுடைய பூனை. ஹங்கிரினா பசி, பசியால் இருந்தது. வாஸ்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, அப்போ வாஸ் பாஸ்ட். அப்போ மை கேட் வாஸ் ஹங்கிரி, என்னுடைய பூனை பசியால் இருந்தது. அதனால அது என்ன பண்ணுச்சு? இட் ஏட் எ ஃபிஷ். இட் ஏட் எ ஃபிஷ் அப்படின்னா அது ஃபிஷ்ஷை சாப்பிட்டது. அது வந்து மீனிங் ஏட்னா என்னதுன்னா
சாப்பிட்டு முடிஞ்ச விஷயத்த சொல்றது. ate past, eat-ஓட past ate. அப்போ சாப்பிட்டது. ஓகே, அப்போ it ate a fish. அது fish மீனை சாப்பிட்டது. அப்ப பாருங்க, என் பூனை வந்து பசியால இருந்தது, அது ரீசன். ஓகே, என் பூனை பசியால் இருந்ததுன்னு ரீசன். அதனால அது என்ன பண்ணுச்சு நம்மளே கேட்கணும். அதனால அது ஃபிஷ் சாப்பிட்டது, அது மீனை சாப்பிட்டது. ஓகே, புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சோ, அதனால். ஃபர்ஸ்ட் ரீசனை சொல்றோம். என்னுடைய பூனை பசியால் இருந்தது, அதனால அது மீனை சாப்பிட்டது. ஆனா இல்ல பிகாஸ் சேரும்போது, பிகாஸ்னா இல்ல பிகாஸ் நான் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதை எழுதணும். என்னது? மை கேட் ஃபிஷ் சாப்பிட்டது. ஏன்னா ரீசன் ரெண்டாவது வரணும். பிகாஸ் அதுக்கு நல்ல பசி எடுத்தது, அது பசியா இருந்தது. புரியுதா? அந்த பிகாஸ் அப்படின்னா என்னது? செகண்ட் ரீசன் வரணும். ஃபர்ஸ்ட் நடந்ததை சொல்லுவோம். ஆனா சோக்கு ஃபர்ஸ்ட் ரீசனை நம்ம சொல்லிடுவோம், அடுத்ததான் நடந்ததை நம்ம சோக்கு அப்புறம் எழுதுவோம். ஓகே ஓகே. அடுத்த கன்ஜங்ஷன் என்னன்னா ஆர். ஆருக்கு தமிழ் மீனிங் என்னது? அல்லது. ஓகே, இப்போ நம்ம சாய்ஸ் கேட்போம்ல, உனக்கு இந்த கலர் பிடிக்குமா அந்த கலர் பிடிக்குமா, உனக்கு காஃபி பிடிக்குமா இல்லன்னா டீ பிடிக்குமா, காஃபி ஆர் டீ. ஓகே, அடுத்து நீ பைக்ல வாரியா அல்லது கார்ல வாரியா அப்படி கேட்போமா? பைக்கா இல்லன்னா காரா. அதுதான் என்னது? ஆர். அங்கதான் என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, இது இல்லைன்னா இது. இப்ப பாருங்க, யூ மே கம் வித் அஸ் அப்படின்னா, யூ மே கம் வித் அஸ் அப்படின்னா நீ எங்களுடன் வரலாம். ஆர் இல்லைன்னா ஸ்டே ஹியர். ஓகே, இங்கே தங்கிடலாம். நம்ம கேட்போம்ல, நீ எங்க கூட வரலாம், இல்லைன்னா இங்க தங்கி இங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லுமா? அப்ப அந்த இல்லைன்னா அப்படி சொல்றோம்ல, அதுதான் ஆர். ஓகே, அல்லது இங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர். யூ மே கம் வித் அஸ், நீ வித் அஸ்னா எங்களுடன் வரலாம். ஓகே, யூ மே கம் வரலாம். ஆர் இல்லைனா அல்லது ஸ்டே ஹியர். ஹியர்னா இங்கே, இங்கே ஸ்டேனா தங்குறது. அப்போ ஸ்டே ஹியர்னா இங்கே தங்கிடலாம். ஓகே, புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வாட் கலர் டு யூ லைக், ரெட் ஆர் ப்ளூ? உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? ரெட்டா ஆர் ப்ளூவா? நம்ம கேட்போம்ல, உனக்கு எந்த கலர் பிடிக்கும், ரெட்டா ப்ளூவா கேட்போமா? அப்போ அந்த ஆர் எங்க யூஸ் பண்ணணும்? இது இல்லைன்னா இது. ஓகே, அப்படி ஒரு சாய்ஸ். இப்ப ரெண்டெண்ணம் கொடுத்து இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? இது இல்லைன்னா இது. அப்பதான் என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். ஆர் எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சதுல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கன்ஜங்ஷன் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.